எபிரேயர் 10வது அதிகாரம் 16 வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. பழைய ஏற்பாடுல ஒரு டேப்லெட்ல எழுதி கையில கொடுத்தாரு. புதிய ஏற்பாடுல என்னோட பிரமாணங்கள், அதாவது நியாய பிரமாணத்தை என்ன பண்ணுவேன், அவங்க உள்ளத்துல வைப்பன்ற அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று. மனதில் எழுதுவேன். இது எங்க எழுதப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு நிறைய கிருபை பசங்க என்ன சொல்றாங்கன்னா, நியாயப்பிரமாணம் வந்து நம்மளுக்கு இல்ல, நம்ம கிருபையில வாழ்றோம்ன்றாங்க. ஆமா, நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு இல்ல, ஏன்னா நியாயப்பிரமாணம் நம்மளுக்குள்ள வாழ்றபடினால் நம்ம அத வாழ்க்கையின் முறையாக மாத்திட்டோம். மீன்ஸ் we don't live by grace, we don't live by the law, but the law is living within us. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம நியாயப்பிரமாணப்படி வாழ கிடையாது, காரணம் நியாயப்பிரமாணம் நம்மளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குது. இப்ப அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள வாழுது அப்படின்னா அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? இந்த இடத்துல அவரு மனதில் எழுந்திருக்கிறார், நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார். அப்படின்னா அது என்ன இருக்க முடியும்? பரிசுத்த ஆவி. He is the Spirit of God. The law is the Spirit of God. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், யோசேப்போட காலத்துல நியாய பிரமாணம் இல்ல, ஆனா பிறரோட மனைவியோட உறவு வைக்கிறது தப்புன்றது எப்படி அவனுக்கு தெரியும்? பரிசுத்த ஆவி மூலமா தான் தெரியும். இப்ப இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணலாம்? ரோமர் 8வது அதிகாரம் 1 எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து. பழைய ஏற்பாடுல ஒரு டேப்லெட்ல எழுதி கையில கொடுத்தாரு. புதிய ஏற்பாடுல என்னோட பிரமாணங்கள், அதாவது நியாய பிரமாணத்தை என்ன பண்ணுவேன், அவங்க உள்ளத்துல வைப்பன்ற அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று. மனதில் எழுதுவேன். இது எங்க எழுதப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு நிறைய கிருபை பசங்க என்ன சொல்றாங்கன்னா, நியாயப்பிரமாணம் வந்து நம்மளுக்கு இல்ல, நம்ம கிருபையில வாழ்றோம்ன்றாங்க. ஆமா, நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு இல்ல, ஏன்னா நியாயப்பிரமாணம் நம்மளுக்குள்ள வாழ்றபடினால் நம்ம அத வாழ்க்கையின் முறையாக மாத்திட்டோம். மீன்ஸ் we don't live by grace, we don't live by the law, but the law is living within us. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? they don't read the Bible properly. வேதத்தை உருப்படியா வாசிக்கிறது இல்ல. கிறிஸ்துக்குள்ள வந்தா ஆக்கணி தீர்ப்பு இல்ல. இதான் கிருபை பிரசங்கம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார்னா no one has to tell us what is right, we will do what is right. நம்ம உண்மையா இருப்போம், நியாயத்துக்கு ஏற்ற நடப்போம். ஏன்னா ஆவியா நமக்குள்ள இருக்கிறாரு, நம்மள சும்மா விட மாட்டாரு. தப்பு பண்ணா நம்மள சும்மா விட மாட்டாரு, நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிடுவார். நீ ஏன் இப்படி பண்ண, ஏன் இதை செஞ்ச? is very sensitive. he will ask us to repent. அது எப்படியாவது போய் சரிப்படுத்துவாரு. பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி நீங்க நடந்தீங்கன்னா இதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நியாய தீர்ப்பு. ஏன்னா ஏன் நியாய தீர்ப்புனா நீங்க லா படி நடக்கிறீங்க. மீன்ஸ் you will be moved by God himself. கர்த்தரே உங்களை நடத்துவார், கர்த்தரே உங்களை நடத்துவார். பரிசுத்த பாருங்க, மத்தேயு 4ல பார்க்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு உபவாச ஜெபம் பண்றதுக்கு வனாந்திரத்துக்கு போகிறார். அங்க எழுந்து கொண்டு போகப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? when the Spirit of God lives in you, you will be moved by the Spirit of God. அப்ப நீங்க சரியானதை செய்வீங்க. இதான் எழுப்புதல். கீழ்ப்படிய கஷ்டமா இருக்காது. பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாடுல அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாச்சு. ஏன் தெரியுமா? அந்த லா இனி அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னல்ல, உள்ளுக்கு இருக்குது. உள்ளுக்கு அவர் வாழுகிறார். so the law will do what is needed. லாக்கு என்ன தேவையோ அத லாவே செஞ்சு முடிச்சாரு. who is the law here? Jesus Christ is the law. அவருக்கு என்ன வேணுமோ அதை அவரே செய்திருவார். நம்மளோட வேலை ஒப்பு கொடுத்து வாழ்றது, உம்முடைய சித்தத்தின்படி வாழ்றேன். ஹல்லேலூயா.